வணக்கம், வெல்கம் டு டிஎல்ஹெச் குரோஷே தமிழ். நான் பிரதீபா. இந்த வீடியோ புதுசாக குரோஷே கற்றுக்கிறவங்களுக்கு. நான் ஏற்கனவே முந்தின வீடியோவில் செயின்ஸ் எப்படி போடுறது, சிங்கிள் குரோஷே எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்தேன். இது ரெண்டாவது லெசன். இதில் ஹாஃப் டபுள் குரோஷே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் ஹாஃப் டபுள் குரோஷே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சை வச்சு சின்னதாக ஒரு கிரெடிட் கார்டு ஹோல்டர் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு முந்தின லெசனில் நீங்கள் செயின்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு நீங்கள் கொஞ்சம் செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி 12 செயின்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மொதல் ரோ ஆரம்பிக்கலாம். ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது செயினில் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல யானை ஹூக்கில் ஒரு வாட்டி இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி திரும்ப அந்த யானை பிடிச்சி இந்த பக்கமாக இழுத்துட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு ஹூக்கில் 3 லூப் இருக்கும். திரும்ப யானை ஹூக்கில் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 3 லூப் வழியாக வெளியில் எடுத்துருங்க. இதுதான் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே ஸ்டிச். முதல்ல யானை ஹூக்கில் சுற்றிக்கோங்க. அப்புறம் அடுத்த செயின்குள்ளே அந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அந்த செயின்குள்ளே விடும்போது ஹூக் உங்களுக்கு கீழே பார்த்து இருக்கணும். செயின்குள்ளே விட்டு திரும்ப அந்த ஹூக்கை மேலே திருப்பி அந்த யானை பிடிச்சிட்டு திரும்ப கீழே திருப்பி செயின் வழியாக இந்த பக்கமாக இழுத்துருங்க. திரும்ப அந்த ஹூக்கை அந்த யானில் சுற்றி கீழே திருப்பி அந்த 3 லூப் வழியாக வெளியில் கொண்டு வாங்க. நீங்கள் சிங்கிள் குரோஷேயில் ஹூக்கை டைரெக்டாக செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணுவீங்க, மேலே யானை சுற்றாமல். ஆனால் இதில் ஹாஃப் டபுள் குரோஷேயில் முதல்ல யானை சுற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த செயின்குள்ளே ஹூக்கு விட்டு திரும்ப அந்த யானை ஹூக்கில் சுற்றி இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வரணும். இப்போ திரும்ப ஹூக்கில் சுற்றி இந்த 3 லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். இப்போ இந்த யானை ஹூக்கில் சுற்றுறத இதுக்கு பேர் யான் ஓவர்னு சொல்லுவோம். யான் ஓவர் பண்ணிவிட்டு அப்புறம் ஹூக்கை செயினில் விட்டு திரும்ப யானை இந்த பக்கம் எடுத்து யான் ஓவர் பண்ணி 3 லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். இப்படியே ஒரு செயின்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. நம்ம ஆரம்பத்தில் 12 செயின் போட்டோம், ஒரு செயின் ஸ்கிப் பண்ணோம் முதல்ல. அதனால் உங்களுக்கு 11 ஸ்டிச் வரும். இந்த ஹாஃப் டபுள் குரோஷேக்கு ஷார்ட் ஃபார்ம் HDC. இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது 11. இப்போ நம்ம அடுத்த ரோ, ரெண்டாவது ரோ பார்க்கலாம். டர்னிங் செயின் 1 போட்டு திருப்பிக்கோங்க. இப்போ இது மற்ற ஸ்டிச்சில் இல்லாத ஒரு விஷயம் ஹாஃப் டபுள் குரோஷேல உண்டு. என்னென்னா இதில் 3 லூப்ஸ் இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஸ்டிச்சிலுமே இந்த மாதிரி 2 லூப் இருக்கும். ஆனால் இதில் ஹாஃப் டபுள் குரோஷேல எக்ஸ்ட்ராவாக கீழே ஒரு ரோவும் இருக்கும். இந்த லூப்லேயும் நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். அது எப்படின்னு நான் அப்புறமா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ஹாஃப் டபுள் குரோஷே எப்படி போட்டதுன்னு பார்த்துக்கலாம். யானை ஹூக்கில் சுற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு தெரியுதுல இந்த கேப், இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச். ஸோ இதில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கேப்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும்.
மேலே 2 லூப் இருக்குது, அதுக்கு கீழே வர கேப். இது கடைசி ஸ்டிச். இப்படியே நீங்கள் ஒரு ரோ போட்டுட்டு வரலாம். அடுத்த ரோ ஆரம்பிக்கலாம். ஒரு செயின் போட்டுக்கோங்க, திருப்பிட்டு அதே மாதிரி அந்த 2 லூப்புக்கு கீழே வர அந்த கேப்பில் ஒரு ஸ்டிச் போடணும். இந்த 2 லூப்புக்கும் நடுவில் வர கேப். ஸோ மேலே 2 லூப்புக்கு கீழே வர கேப்பு, கீழே இருக்கிற 2 லூப்புக்கு நடுவில் இருக்கிற கேப். முதல் ஸ்டிச்சு இந்த கேப்பில் வரணும். இதை அப்படியே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹாஃப் டபுள் குரோஷேவும் சிங்கிள் குரோஷேவும் வச்சு ஒரு சின்னதாக பர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்ஸ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிறது மீடியம் worsted weight இல்லைன்னா கேட்டகரி 4 yarn, அப்புறம் 4.5 mm ஹூக். முதல்ல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு கொஞ்சம் செயின்ஸ் போட்டுக்கோங்க. இந்த செயின்ஸோட லென்த் வந்து ஒரு 10 இன்ச் வர மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு அதில் 34 செயின்ஸ் என்னமோ வந்தது. ஒரு 10 இன்ச் லென்த் வர மாதிரி செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முதல் ரோ பார்க்கலாம். யானை ஒரு வாட்டி சுற்றிக்கோங்க ஹூக்கில். முதல் செயினை விட்டுட்டு ரெண்டாவது செயின்குள்ளே ஹூக்கை விட்டு அந்த யானை எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு திரும்ப ஹூக்கில் யானை சுற்றி 3 லூப் வழியாக வெளியில் எடுத்துருங்க. இது வந்து முதல் ஹாஃப் டபுள் குரோஷே. இந்த மாதிரி ஒரு செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செயின்ஸ் ஆரம்பத்தில் போட்டிங்களோ அதை விட உங்களுக்கு ஒரு ஸ்டிச் கம்மியாக இருக்கும். நான் 35 செயின்ஸ் போட்டேன், அதனால எனக்கு 34 ஸ்டிச் வந்தது. இப்படியே முதல் ரோ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. முதல் ரோ முடிஞ்சது. இப்போது ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. ரெண்டாவது ரோ பார்க்கலாம். இந்த ரோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே இருக்கிற இந்த 3வது லூப்ஸ்குள்ளே நம்ம ஸ்டிச் போட போகிறோம். நம்ம ஹாஃப் டபுள் குரோஷே ஸ்டிச்சு இந்த மேலே இருக்கிற இந்த கேப்குள்ளே போட்டோம். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த கேப்க்கு கீழே இருக்கிற இந்த லூப்பில் சிங்கிள் குரோஷே ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ முதல் ஸ்டிச்சோட அந்த லூப்புக்குள்ளே ஹூக்கை வந்து கீழே இருந்து மேலே விடணும். கீழே இருந்து மேலே விட்டு யானை பிடிச்சி இந்த பக்கம் வந்து யான் ஓவர் பண்ணி 2 ஹூக் வழியாக எடுக்கணும். இது சிங்கிள் குரோஷே.
அந்த மாதிரி ஒரு ஒரு லூப்குள்ளேயும் ஒரு ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் போடணும். கேர்ஃபுல்லாக பாருங்கள், அந்த கேப்புக்கு கீழே இருக்கிற லூப். இப்போ நீங்கள் போட்டுட்ருக்கிற சைடு வந்து ராங் சைடு, அப்படி இல்லைன்னா பின்பக்கம். நீங்கள் முன்னால் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள 2 லூப்பும் அழகாக ஒரு பின்னல் மாதிரி ஒரு டிசைன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்படியே இந்த ரோ கடைசி வரைக்கும் ஒரு ஒரு லூப்லேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுகிட்டே வாங்க. போன ரோவில் உங்களுக்கு எத்தனை ஸ்டிச்சஸ் இருந்ததோ அதே அளவு ஸ்டிச்சஸ் இந்த ரோவில் இருக்கணும். கடைசி ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா மேலே 2 லூப் தெரியுது. அந்த லூப்பை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற அடுத்த லூப்பில் ஸ்டிச் போடுங்க. அடுத்த ரோ ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. இது 3வது ரோ. இந்த ரோவில் ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் crochet போட்டுக்கோங்க. முதல் ஸ்டிச் இங்கே வரும். இதுக்கு முந்தின ரோ வந்து சிங்கிள் crochet ரோ. அதில் வந்து ஹூக்கில் யானை சுற்றாமல் டைரெக்டாக விட்டீங்க. இது வந்து ஹாஃப் டபுள் crochet, அதனால செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் முதல்ல ஹூக்கில் யானை ஒரு வாட்டி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹூக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். எல்லா ரோலையும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ஸ்டிச் கவுண்ட் வரணும். இந்த 2 ரோ தான் நீங்கள் மாறி மாறி பண்ண போகிறீங்க. ஒன்று வந்து ஹாஃப் டபுள் crochet ரோ, அடுத்தது 3வது லூப்பில் பண்ணுற சிங்கிள் crochet ரோ. மூணு ரோ முடிஞ்சுது. இப்போ 4வது ரோ சிங்கிள் crochet ரோ. ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. இப்போ வந்து இந்த கீழே இருக்கிற லூப்ஸ்லாம் நம்ம சிங்கிள் crochet போட போகிறோம். இதே மாதிரி இந்த 2 ரோ ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நான் என்னோடது வந்து ஒரு 3.25 இன்ச் வர மாதிரி 9.5 சென்டிமீட்டர்ஸ் வர அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு கிரெடிட் கார்டு ஹோல்டர் மாதிரி தான் பண்ணுறேன், அதனால் இந்த சைஸ் சரியாக இருக்கும். லென்த் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல செயின்ஸ் போடும்போது 10 இன்ச்சஸ் கிட்டே வந்தது. இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ்லாம் போட்டதுக்கப்புறம் 9 இன்ச் ஆகிடுச்சு. இந்த கலர் யான் எனக்கு கம்மியாக இருந்தது, அதனால நான் நடுவில் 2 ரோஸ் பிளாக் போட்டுட்டேன். இதை வந்து நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணி தைக்க போகிறோம் சைடில். இப்போ நான் இதை 3 பார்ட்டாக பிரித்து ஃபோல்டு பண்ணியிருக்கிறேன். மேலே இருக்க போர்ஷன் வந்து உங்களுக்கு மேலே ஃப்ளாப் மாதிரி வரும். இப்போ கீழே இருக்கிற இந்த பார்ட்டை வந்து இந்த ஓரத்தில் இப்படி தைச்சிக்கோங்க. நான் ராங் சைடை வெளியில் வச்சு தைக்கிறேன். தைச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த ரைட் சைடை வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த சைட்லேயும் தைச்சிக்கோங்க.
2 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ரைட் சைடை வெளியில் எடுத்துடலாம். இந்த எக்ஸ்ட்ராவாக வெளியில் இருக்கிற யானெல்லாம் நம்ம இப்போ மறைக்கணும். அதுக்கு உங்கள் டேப்பஸ்ட்ரி நீடில் எடுத்து அதில் அந்த யானை கோர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஸ்டிச்லேயே உள்ளே விட்டு அதை வெளியில் தெரியாத மாதிரி மறைச்சிடுங்க. அதில் மிச்சம் இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ உங்களோட யான் வந்து சின்னதாக இருக்குது, உங்களால் அந்த நீடலுக்குள்ளே விட முடியாதுன்னா ஒரு சின்ன சைஸ் க்ரோஷே ஹூக் எடுத்து அதை வச்சு ஒரு ஸ்டிச்சுக்குள்ளேயா அந்த யானை வந்து வீவின் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஸ்டிச்சஸ்குள்ளே வீவின் பண்ணிவிட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த ஃப்ளாப்புக்கு கீழே வர்ற மாதிரி ஒரு பட்டன் வச்சு தைச்சிருங்க. அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஹூக்கை விட ஒரு சைஸ் கம்மியான ஹூக் எடுத்துக்கோங்க. நான் 4 mm ஹூக் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு நான் இப்போ இந்த ஃப்ளாப்போட ஓரத்தில் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போட போகிறேன். இந்த ஓரத்தில் ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் போட போகிறோம். எவ்வளோ ஸ்டிச்சஸ் போடுறோங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த எட்ஜு வந்து நீட்டாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி போடுறோம். இப்போ இந்த பின்னால் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா யானை வச்சு அதுக்கு மேலேயே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு அந்த வீவின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நீங்கள் கரெக்டாக நடுவில் வந்த உடனே கொஞ்சம் செயின்ஸ் போட்டுக்கோங்க. அந்த பட்டனை சுற்றி போகிற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ அவ்வளோ செயின்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் அதை அந்த பட்டனில் சுற்றி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க லென்த் போதுமான. அப்புறம் அடுத்த ஸ்டிச்சிலேருந்து அப்படியே கடைசி வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த யானை கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அந்த ஓரத்தை எல்லாம் வந்து வீவின் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.